அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சமநிலை போதகம் இன்றைய சபைகளினுடைய மிக மிக அவசியமான தேவையாக இருக்கின்றது. பல நேரங்களில் ஒரு சார்பில் நின்று விடுகிறோம். உதாரணமாக சங்கீத புஸ்தகத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், தேவனுடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் என்று சொல்லுகின்றான். அநேகர் இரக்கத்தை குறித்து பாடுகிறார்கள், நியாயத்தை குறித்து பாடுவதில்லை. நீதி, சத்தியம், நியாயம் இவைகளை குறித்து பேசுகின்ற அநேகர் கிருபையை குறித்து பேசுவதில்லை. கிருபையை உயர்த்தி பிடிக்கின்ற அநேகர் சத்தியத்தை, நீதியை, தேவனுடைய நியாய தீர்ப்பை, நரகத்தை குறித்த காரியங்களை எல்லாம் சொல்ல அவர்கள் சங்கோச்சப்படுகிறார்கள் அல்லது சொல்லாமலேயே விட்டு விடுகின்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே சமநிலை மிக முக்கியம். ரோமர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவரிடத்திலே அவர் கண்டிப்பையும், உன்னிடத்திலோ தயவையும் அவர் காண்பித்தார். உனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த தயவிலே நீ நிலைத்திருந்தால் மீண்டும் உனக்கு தயவை தருவார், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கு அவர்கள் பாத்திரவான்களா இல்லாத போது புறஜாதிகளுக்கு அந்த கிருபை கிடைத்தது. ஆனால் புறஜாதியாராகிய நாம் அந்த தயவுக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், சுபாவ கிளைகளையே கர்த்தர் வெட்டி போட்டாரே, முறித்து போட்டாரே, நம்மை முறித்து போடுவது எவ்வளவு திண்ணம் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவை பேசுகின்ற அதே நேரத்தில் கண்டிப்பை குறித்தும் பேச வேண்டும். இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தை குறித்து சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிலருக்கு சேரிட்டி ஒர்க் பண்றதுல ரொம்ப அதிகமான ஈடுபாடு உண்டு. ஏழை எளியவர்களுக்கு தர்மசகாய ஊழியம் செய்வதிலே மிக அதிகமாக கவனம் செலுத்துகிற அநேகர் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு விதை விதைப்பது இல்லை. தேவாலயம் கட்டுவதற்கோ தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக கொடுப்பதற்கோ மனம் வருவதில்லை. அதுபோலவே சில பேர் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு, ஊழியத்திற்கு ஏராளமாக தாராளமாக கொடுக்கின்ற அநேகர் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில்லை. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏராளமான செய்திகளை பிரசங்கிக்கின்ற அநேகர் புதிய ஏற்பாட்டை தவற விட்டு விட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் ஏராளமாக செய்திகளை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டை விட்டு விட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதை மிக அதிகமாக வலியுறுத்துகின்ற பல சபைகளில் சக மனிதர்களோடு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை சொல்ல தவறி விடுகிறார்கள். நாம் தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும், மனுஷனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இந்த வேதத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது இம்மைக்குரிய காரியங்களை குறித்து கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியத்தை குறித்து அதிகமாய் வலியுறுத்துகின்ற அநேகர் இம்மைக்குரிய காரியங்களை, டே டு டே லைஃப்ல எப்படி வாழணுன்றதை சொல்லித்தர தவறிவிட்டார்கள். ஆகவே இந்த காரியங்களில் நாம் ஒரு சமநிலையை பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேலையிலே கவனம் செலுத்துகிற அதே நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் கவனம் செலுத்துங்க. ஊழியத்தில் கவனம் செலுத்துகிற நீங்க நிச்சயமா உங்க சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.